இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 42வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய வயதான காலத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து அவன் ஆசிர்வதிக்கிறார். ஆசிர்வதிக்கும் போது ஒரு நாளிலே யோசேப்பும் தன்னுடைய குமாரர்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய தகப்பனை பார்க்கும்படியாக அவர் கடந்து சென்ற போது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உங்களோடே இருப்பார். அவர் இந்த உலகத்துல சொத்து, பணம், மேன்மை அதெல்லாம் உங்களோட இருக்கும்னு சொல்லி முதலாவதாக ஆசிர்வதிக்கல. அவர் ஆசிர்வதித்த வார்த்தையே, தேவன் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதித்தார். இந்த உலகத்திலே நாம் நினைக்கிறோம் பணம், சொத்து, புகழ், மேன்மை இதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து செல்கிற ஆசீர்வாதம் என்று நினைத்து இந்த உலகத்தின் மனிதர்கள் பலர் உலகத்துக்குள்ளாய் ஓடுகிறார்கள். நிறைய பேருக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க நேரம் இல்ல, வேத வாசிக்க ஒரு அதிகாரம் வாசிக்க நேரம் இல்ல. கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார், உலகத்துக்காய் ஓடி ஓடி தன்னுடைய ஜீவனத்தை கழிக்கிறவர்களாய் காணப்படுகிறார், தன்னுடைய ஓட்டத்தை கழிக்கிறவர்களாய் இருக்கிறார். ஆனால் யாக்கோபு பாருங்க, ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்தினார், எல்லாம் அவருக்கு இருந்தது. ஆனா அவர் ஒன்று மாத்திரம் கடைசி காலத்துல கண்டு கொண்டார், தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், தேவன் என் பிள்ளைகளோடு இருக்கணும், அது மாத்திரம் எனக்கு போதும், அந்த நம்பிக்கையில நான் என் கண்களை மூடுவேன் என்று அவருடைய இருதயத்துல அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை காணப்பட்டது. அந்த வாஞ்சையின்படியே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களோடு இருப்பார், தேவன் உங்களோடு இருப்பார். ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனாலும், வயோதிபத்து நிமித்தமாய் எனக்கு இன்றைக்கு 147 வயசு ஆகிறது, ஒருவேளை நான் இப்ப மரித்து போகிற சூழல் வந்து விட்டாலும் தேவன் உங்களோடு இருப்பார் என்று ஆறுதலான வார்த்தையை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை வைத்து செல்கிறோம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைக்கிறோமா? ஆசீர்வாதங்களை கொடுத்து வளர்த்துகிறோமா? அல்லது உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லி சொல்லி வளர்த்துகிறோமா? இந்த காலை வேளையில யோசித்து பார்த்து ஆண்டவரை முதலாவது தேடும்படியா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்துக்கு நாம் அதை சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.